இப்போ உங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு உங்களுக்குள்ளாரே இருந்துட்டு திரும்ப திரும்ப நீங்கள் அந்த ஆண்டான் அடிமை அந்த மனப்பான்மையில் நவீனமயப்படுத்தி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறீங்களே. இல்லைன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வருமா? உங்களை விட்டா எங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா அது எனக்கு அது ஏதோ ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே உட்காந்துட்டு இறைவனிடம் இறைஞ்சி பேசுவதற்குள்ள அந்த மாதிரி பேசுறாரு தோழர் கோபி நயினார். அதுதான் திராவிட சனாதனம். அது சொன்னது 100% உண்மை. அது இருக்குது. திராவிட சனாதனம்னு ஒன்று பூதாகரமா எழுந்து நிக்குது. அது யார் வந்து பேச நேற்று வரைக்கும் உங்களுக்கு புரட்சியாளரை தெரிஞ்சு நீங்க தான் கூப்பிட்டு விருது கொடுக்குறீங்க. உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நியாயமான கேள்வி தானே ஒரு மனுஷன் கேள்வி கேட்கறாங்க. கரெக்டா? நான் இங்க போராடிட்டு இருக்கிறேன். இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுறேன். இந்த பிரச்சனையை வச்சு எடுக்கப்பட்ட படத்துக்கு பாராட்டி விருது கொடுத்த நீங்க உண்மையிலே இந்த பிரச்சனை கிரவுண்ட்ல நடக்கிறப்போ இந்த கூட துணை நிற்கணுமா இல்லையா? நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன், தொடர்பு கொடுத்துருந்தார். இதுக்கு நீங்க பதில கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. கோபி நயினாரை முட்டாளாக்குறீங்களா இல்லை அந்த சமூகத்தை முட்டாளாக்குறீங்களா, அந்த போராட்டத்தை முட்டாளாக்குறீங்க? இதான் பெரியாரிசமா? இதான் அப்போ இப்படிப்பட்ட அந்த விருதை ஏன் வச்சுக்கணுன்றத நான் கேட்குறேன். இதுக்கு ஏன் தோழர் திருமாவளவன் பரிஞ்சு பேசி அந்த விருதை வந்து கொடுத்துருக்க கூடாது? எவனோ ஒருத்தன் எழுதுறான். பொது புத்தியே அப்படிதானே இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொது புத்தியை, திராவிடத்துக்கிட்ட இருக்கிற பொது புத்தியே அப்படிதான் இருக்கு. மாறணும் தானே. தொடக்கத்தில் பேசின திருமாவளவன் பேசின பேச்சுக்கு தான் அந்த கூட்டம், இந்த கட்டமைப்பு வந்தது. அவர் சொல்றாருல, என்னை போல ஒருத்தன் பேசியிருக்க மாட்டான்னு. உண்மையிலே அந்த தொடக்க கால திருமாவளவன் அந்த பேச்சுக்கும் அந்த எழுச்சிக்கும் அந்த உரைக்கும் வந்து சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு.